நீங்கள் பாமாயில் பயன்படுத்துபவரா? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பாமாயிலில் 2 வகை உள்ளது. ஒன்று பனம்பழத்திலிருந்து எடுப்பது, மற்றொன்று பனம் கொட்டையிலிருந்து எடுப்பது. இரண்டிலுமே போதுமான கொழுப்பு சத்துக்களும் கலோரிகளும் இருக்கு. குறிப்பிட்ட அளவில் பாமாயில் உபயோகிப்பதால் பெரிய அளவில் தீங்கு ஏற்படுவதில்லை. இந்த எண்ணெயில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதய நோய் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க பாமாயிலை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த எண்ணெயை உணவில் சேர்த்துக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதில் இருக்கிற கொழுப்பு சத்து உடல் எடையை மேலும் அதிகரிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்களும் இந்த எண்ணெய் எடுத்துக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது ஆரோக்கிய கேடுகளை ஏற்படுத்தி உடல் நலத்தை பாதிக்கும். பாமாயிலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய், இரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்க, கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவங்க இதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பாமாயிலில் கொழுப்பு சத்து நிறைஞ்சிருந்தாலும் பல நன்மைகளும் இதில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாமாயிலில் புற்றுநோயை கூட வராமல் தடுக்கிறதுக்குள்ள சக்தி இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் பாமாயிலில் உள்ள டோகோபேரல்கள் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக செயல்படுறதுனால உடலில் புதிதாக தோன்றும் அசாதாரணமான செல்களை அழிக்கும் ஆற்றல் கூட இதுக்குள்ளதாம். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை கூட சாதாரண செல்களாக மாற்றிடுமாம். பாமாயிலில் பீட்டா கரோட்டின் அதிகமாகவே இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் கண் பார்வையை சீராக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரோட்டினில் விட்டமின் ஏயும் நிறையவே இருக்குது. விட்டமின் ஏ கண் சம்பந்தமான நோய்களை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாமாயிலில் உள்ள பீட்டா கரோட்டின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க குளிரூட்டப்பட்ட பாமாயிலை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. பாமாயிலை பயன்படுத்துறதுனால வயதான தோற்றத்தை கூட வராமல் தவிர்க்க முடியுமாம். ஏன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. அதனால் இளமையான தோற்றத்தை தருவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பாமாயில் பயன்படுத்துறதுனால முகத்தில் உள்ள சுருக்கங்கள் கூட மறைய வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ குறைபாடு உள்ளவங்க இதை பயன்படுத்துறதுனால விட்டமின் ஏ குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க உதவுமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களை தமிழில் தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.